கடந்த தேர்தலில் அங்கீகாரம் வாங்கின நாம் தமிழர் கட்சி, இந்த 2 கட்சி தான் சின்னத்தோட ஒரு பெரிய பிராண்ட் இமேஜோட போட்டி போடுது. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பற்றி தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லியிருக்காங்க, களத்தில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க, இது குறித்தான தகவல்களை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னால் சின்ன ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்டில் போட்டு ஒரு லிங்க் பின் பண்ணி விட்றேன். அந்த வீடியோவை உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் போஸ்ட் பண்ணி விடுங்க, டவுன்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுங்க. அது எதுக்குப்பா அப்படின்னா, உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் தம்பி நான் அந்த ஆப்பை பண்ணியிருக்கிறேன், நான் ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கிறேன், அந்த வேலைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பதிவிறக்கம் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லையும் அதை கொஞ்சம் போட்டு ப்ரமோட் பண்ணி விடுங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக நமக்கு உபயோகரமாக இருக்கும். சரி, தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி பார்த்திங்கன்னா தேர்தலை புறக்கணிக்கிறது. நாங்கள் இடைத்தேர்தலாம் எங்கள் இலக்கு கிடையாது, ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஒரு அறிக்கை லெட்டர் பேடும் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த லெட்டர் பேடில் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்கள் இலக்கு, அதுக்கு இடையில் உள்ளாட்சி வந்தாலும் சரி, இடைத்தேர்தல் எது வந்தாலும் சரி பங்கேற்க வேண்டாம் அப்படின்றத முடிவெடுத்திருக்கோம். ஆகையால் இந்த தேர்தலில் நாங்கள் பங்கேற்கலை. அதே சமயத்தில் ஆளுங்கட்சி இடைத்தேர்தல்னு சொன்னாலே அநாகரிக போக்கை கையெடுக்கும், விதிகளுக்கு புறம்பான வேலைகளை செய்வாங்க, ஆளுங்கட்சி வெற்றி பெறதுக்கு என்ன வேலைகளை செய்ய முடியும் செய்வாங்க. அதனால் இந்த மாதிரியான நேரத்தில் இந்த தேர்தல் நாங்கள் போட்டியிட விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது விஜய் அவர்கள் சொன்ன இந்த நிலைப்பாட்டை ஒட்டியே அஇஅதிமுகவும் முடிவெடுத்திருக்குது, பிஜேபி முடிவெடுத்திருக்குது, பாமக முடிவெடுத்திருக்குது, இன்னும் சொல்லப்போனால் தேமுதிக முடிவெடுத்திருக்குது. நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் இடைத்தேர்தல் அப்படின்னு சொன்னாலே அந்த தேர்தலில் பங்கெடுத்துக்கிறதுக்கு பயந்து ஓடி ஒதுங்கி நிற்குது. ஏன் இடைத்தேர்தலில் பங்கேற்கணும்? தேர்தல் அதில் பங்கெடுக்கிறோம், தன்னுடைய கொள்கைகளை சொல்கிறோம், தன்னுடைய கட்சி வளரணும், ஆட்சி பிடிக்கணும், செயல் திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு தான் தேர்தலில் போட்டிடுறாங்க. இடைத்தேர்தல் ஏன் வருது? ஒரு வேட்பாளர் இறந்து போய்டுறாரு, சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போய்டுறாரு, அந்த தொகுதி காலி ஆகிடுது, அதனால் தேர்தல் வருது. இந்த தேர்தலில் நிற்கிறதுக்கு நாங்கள் பெரிய கட்சிங்க அப்படின்னு சொல்கிற கட்சிகள்லாம் பயந்து ஓடி ஒளிஞ்சுக்குது. தேர்தலப்போ நாங்கள்லாம் பெரிய ஆளுங்க அப்படின்னு பில்டப் கொடுக்குது. இருக்கக்கூடிய மீடியாக்கள்கிட்ட காசை வாரி இறச்சி மீடியாக்கள் மூலமாக பேச வச்சு நாங்கள் பெரிய கட்சி தான் அப்படின்னு ஊருக்குள்ளே காட்டிக்கிட்டு தெரியுது. இதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, காசு கொடுத்து அங்கங்கே ட்ராவல்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க, அந்த ப்ரைவேட்டு கார்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்கள்ட்ட நினச்சி அந்த கட்சி கொடியை நீங்கள் காரில் மாட்டிக்கிட்டு அப்படி சுற்றிக்கிட்டே வாங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், கட்சி கொடியை மட்டும் உங்கள் காரில் மாட்டிக்கிடுங்க, உங்களுக்கு மந்த்லி இவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் இந்த வேலையை பண்ணுது. அப்படி நம்ம பொதுமக்கள் பார்க்குறப்போ அந்த கட்சி கொடி நட்டி போகுது, அப்போ இந்த கட்சிக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்கும் போல இருக்குது, இந்த கட்சி இந்த ஊர் வரைக்கும் வளர்ந்துருக்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த வேலைகளை தேர்தல்கிட்ட நெருங்க பண்ணுறாங்க. ஆனால் ஒரு இடைத்தேர்தலில் பங்கேற்றுக்கிறது பயந்துக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலையும் கூட நாம் தமிழர் கட்சி இடைத்தேர்தலில் பங்கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வேட்பாளரை இன்றைக்கு வேட்புமனுவும் தாக்கல் பண்ண வச்சாச்சு. வேட்புமனுவும் தாக்கல் பண்ணிட்டாங்க. ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி நாம் தமிழர் அப்படின்ற சூழல் தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குங்கிறது யதார்த்த உண்மையாக தெரியுது. தமிழகத்தில் நாங்கள் பெரிய கட்சிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே தேர்தலில் பங்கெடுத்துக்கவில்லை. ஆளுங்கட்சியே தேர்தலில் புறக்கணிக்க முடியாது, அதனால் அது பங்கெடுத்துக்குது. மற்றபடி வேறு எந்த கட்சியும் பங்கெடுத்துக்கலை. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய மனநிலையை பாருங்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர் வென்று ஒரு வருடம் இருக்க போகிறாரு அதிகபட்சம். இந்த ஒரு வருடத்துக்கு இத்தனை லட்சம் ஏன் செலவு பண்ணணும், இவ்வளோ ஏன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நம்ம செலவு பண்ணணும், இந்த வேட்பாளர் ஏன் செலவு பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணுறது 10,000 ரூபா, துண்டு பிரச்சாரங்கள் கொடுக்கறதுக்கு, மேடை கூட்டங்கள் நடத்துறதுக்குலாம் அதிகபட்சம் மிஞ்சி போனால் ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ண போகிறாங்க. அதிகபட்சமாக செலவு பண்ணால் 10 லட்சம் செலவு பண்ண போகிறாங்க. இந்த 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணி பார்க்குறாங்க. நடந்தால் வென்றால் முதல் வேட்பாளர், முதல் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறாட்டியும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கான வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது, தேர்தல் களத்தில் மக்களிடத்தில் எங்கள் கொள்கைகள் எடுத்து வைக்கிறோம்னு நினைக்கிறாங்க. இது கட்சி. மற்ற கட்சிகள்லாம் எவ்வளவு தருவ அப்படின்னு பேரம் பேசி கூட்டணி வச்சுக்கிற கட்சிகளாக இருக்குது. இப்போ அதிமுக போட்டி போடலைன்னு உடனே இந்த பக்கம் பிஜேபியும் போட்டி போடலை, இந்த பக்கம் தேமுதிகவும் போட்டி போடலை. நிலைமையை பாருங்கள். தமிழக மக்களுடைய இந்த பரிதாப நிலைமை பார்த்தீங்களா? பொது தேர்தலில் தான் போட்டியிடுவோம், அப்போ தான் சீட்டு பேரம் பேசலாம், நோட்டு பேரம் பேசலாம். இடைத்தேர்தலெலாம் பேரம் பேச முடிய வாய்ப்பு இல்லை, அதனால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் அரசியல் இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு பாருங்கள் நாட்டுக்குள்ளே அப்படின்றது தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுது. ஆனாலும் நாங்கள் அதை பற்றிலாம் கண்டுக்க மாட்டோம்,
நாங்கள் வந்து பிராண்டட் பெரிய கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னா, இந்த முறை தமிழகத்தில் பெரிய கட்சியாக போட்டியிடுறது 2 கட்சி தான். ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக, இன்னொன்று கடந்த தேர்தல் அங்கீகாரம் வாங்கின நாம் தமிழர் கட்சி. 2 கட்சி தான் சின்னத்தோட ஒரு பெரிய பிராண்ட் இமேஜோட போட்டி போடுது. பார்ப்போமே இந்த முறை எந்த அளவுக்குள்ள நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு சதவீதம் வளருது, மக்கள் எப்படி மாற்று அரசியலை தேடுறாங்க, திமுக தவிர்த்த வாக்கு எவ்வளவு அப்படின்றத இந்த முறை தெளிவாக தெரிஞ்சிடும். பார்ப்போம், களத்தில் சந்திப்போம். நன்றி. அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.